தமிழ்நாட்டிற்கு தினமும் 3500 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் குறுவை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. தென்மேற்கு பருவமழை குறைவாகவே பெய்ததால் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளில் தண்ணீர் இல்லை என கூறி கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் தராமல் கைவிரித்துவிட்டது. காவிரி ஆணைய உத்தரவுப்படி மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்க வேண்டிய தண்ணீரையும் கர்நாடகம் திறந்து விடவில்லை. ஜூன் 1 முதல் ஜூலை 26 வரை தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய பங்கிடப்பட்ட நீரில் 9.46 டிஎம்சி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக காவிரி ஆணையத்திடம் தமிழகம் புகார் அளித்த நிலையில் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு பிலிகுண்டுலுவில் தினமும் 3500 கன அடி வீதம் மொத்தம் 4 டிஎம்சி தண்ணீர் திறக்குமாறு கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இதனை நிராகரித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தங்கள் மாநில அணைகளில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதாலும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாலும் இந்த உத்தரவை எதிர்த்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மற்றும் மேகதாது விவகாரங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் விரும்புவதாகவும் தெரிவித்தார். अपील ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಮಂತ್ರಿಗಳು ರಾಮಲಿಂಗಾರೆಡ್ಡಿಯವರು ಮತ್ತು ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳ ಹತ್ರ ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅಗೇನ್ಸ್ಟ್ ದಟ್ ಆರ್ಡರ್ ವಿ ಆರ್ ಅಪೀಲಿಂಗ್. ಸೊ ಆಮೇಲೆ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತೀವಿ. ಅದಾದ ಮೇಲೆ ನಾನು ಅಪೋಸಿಷನ್ ಪಾರ್ಟಿ ಲೀಡರ್ಸ್ ಹತ್ರ ಕೂಡ ನಾನು ಬೆಂಗಳೂರು ಹೋದ್ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಮಾತಾಡಿ ಆಮೇಲೆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡ್ತೀನಿ. ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಅವರು ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. வரும் 3ஆம் தேதி பெங்களூருவில் இரு மாநில முதலமைச்சர்களும் நேரில் சந்தித்து பேச விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் டி.கே. சிவக்குமார் கூறினார். மேகதாது மற்றும் காவிரி நீர்நிலை பகுதிகளை நேரில் பார்வையிட விஜய்க்கு கர்நாடக அரசு சார்பில் ஹெலிகாப்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெங்களூருவில் கர்நாடக மாநில தலைமைச் செயலகமான விதான் சௌதாவில் இரு மாநில முதலமைச்சர்களும் பேச இருக்கும் அறையை புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது.